ஃபஸ்ட்டு ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதில் 2-3 கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பட்டை, அதுக்கப்புறமா ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு லைட்டாக வந்துட்டு ஒரு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு 2 மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயத்தை இந்தமாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம இது கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு 8 பல் பூண்டு இருக்கும், அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் அளவு சேர்த்துருக்கேன். ஒரு 2 துண்டு அளவு இஞ்சை சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து சேர்த்துக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இது எல்லாமே நல்லா வசங்கி வரட்டும். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 1 கப் அளவு பட்டாணியை, அது நான் அன்றைக்கி பச்சை பட்டாணி வந்து எடுத்திருக்கேன். அதை நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது கூட 3 உருளைக்கிழங்கு சேர்த்து நான் வேக வச்சுருக்கேன். நல்லா பட்டாணியை ஊற வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு கரண்டி அளவு பட்டாணியை ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஒரு உரமாக வச்சுருங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து கிரேவி வரதுக்காக மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து அந்த மசாலாவோடு சேர்த்து வந்து அரைக்கிறதுக்கு இப்போ நம்ம இது கூடவே வச்சு நல்லா வந்துட்டு நம்ம வந்து மசிச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா மசிச்சுக்கோங்க. ரொம்ப வந்து மசிக்கணும்னு வந்து அவசியம் கிடையாது. ஸோ ஓரளவு நல்லா பட்டாணியெல்லாம் கொஞ்சம் 2ஆக உடஞ்சி வந்தாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் எல்லாமே நல்லா வசங்கிருச்சு. அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம ஒரு கரண்டி அளவு பட்டாணி எடுத்துருந்தோம்ல, அதை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி அந்த மசாலாவை ஒரு உரமாக வச்சுருங்க. இப்போது நம்ம அதே பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகணும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ அரை டீஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா சீரகப்பொடி வந்து சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மசாலா வந்து கறியிடக்கூடாது. ஸோ எல்லாம் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா வந்து சேர்த்துடலாம். ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம மசாலா வந்து நல்லா வந்து வதக்கிட்டோம். இப்போ அதோடைய பச்சை வாசனை வந்து போகணும் வந்து அவசியம் கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம மசாலா வந்துட்டு நல்லா வதக்கியாச்சு. இருந்தாலும் நம்ம இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்து விட்டுறணும். ஸோ நல்லா வந்துட்டு ஒரு மணம் வர வரைக்கும் நம்ம நல்லா வந்து வெயிட் பண்ணணும். ஸோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷமே ஆயிடுச்சு. மசாலா நல்லா வந்து காஞ்சிருச்சு. ஸோ மசாலா நல்லா காஞ்சால் தான் அதோடைய பச்சை வாசனை போனால் தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போது இது கூடவே வந்துட்டு நம்ம இந்த பட்டாணியை மசிச்சு வச்சுருந்தோம்ல, ஸோ அதை இது கூட சேர்த்துக்கலாம். பட்டாணி வந்துட்டு ரொம்ப வந்து மசிக்கக்கூடாது. இந்த மாதிரி 1-2 உடச்சி விட்டாலே போதும். ஸோ சேர்த்துட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்து நம்ம வந்து கலந்து விடணும். ஸோ கலந்து விட்டதுக்கப்புறமா இதை வந்து ஒரு நல்லா வந்து கொதிக்கிற வரைக்கும் வந்து வச்சுக்கோங்க. ஸோ 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மசாலா பூரிக்கான மசாலா வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறமா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக வந்துட்டு மல்லித்தலை வந்து சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணும்போது மல்லித்தலை சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ அப்படியே வந்துட்டு கடையில் கிடைக்கிற மாதிரி நம்ம இன்றைக்கி மசாலா பூரிக்கு வந்துட்டு அந்த குழம்பு வந்து செஞ்சுட்டோம். ஸோ இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, பூரி, தோசை இது கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா பூரிக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் எல்லாரு கூடயுமே வந்து சாப்பிட்லாம். ஸோ தோசை, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போது அதை வந்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஸோ இப்போது இன்னொரு மிக்சிங் கூட எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு ரவை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து 200 கிராம் அளவு இருக்கும். இது கூடவே வந்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ தேவையான அளவு உப்பு வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இது கூடவே 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ மைதா வந்துட்டு நம்ம அதிகமாக வந்து சேர்க்கக்கூடாது. அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பூரி மாதிரி ஆயிரும். ஸோ அந்த தப்பை வந்து பண்ணாங்க. நம்ம ஜஸ்ட்டு ஒரு அந்த மாவு வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்துட்டு மைதா மாவு வந்து சேர்க்குறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்தாலே போதும். இல்லை அப்படின்னா 1/4 கப் அளவு சேர்த்தாலே போதும். ஸோ ரவை தான் வந்து அதிகமாக இருக்கணும். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மைதா மாவும் ரவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம எப்படி வந்து சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவோமோ அதே மாதிரி மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் வந்து நல்லா சாஃப்ட்டாக வந்து இருக்கணும். ஸோ ரவை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து குடிக்கும். ஸோ மாவு தண்ணியாக இருக்குன்னு சொல்லி மாவு சேர்த்துறாங்க. நம்ம பிசையும் போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ உங்களுக்கு பார்க்கவே தெரியும். ஸோ எந்தளவுக்கு மாவு வந்து சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப வந்து சாஃப்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்தாலே போதும். இது வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 1 மணி நேரம் கூட வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம அரை மணி நேரம் வச்சாலே போதும்.
ஸோ இப்போ வந்துட்டு கீழே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக வந்துட்டு மைதா மாவு வந்து தூவிக்கலாம். ஸோ மாவு வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த மாவு எடுத்து இதில் வந்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ரவுண்டு வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லாவே நம்மளுக்கு ஊறி வந்திருக்கு. ஸோ இன்னுமே நம்மளுக்கு மாவு ஸ்டாஃப்டாக கிடச்சிருக்கும். ஸோ மாவு வந்துட்டு கொஞ்சம் வந்து டபுள் ஆகி வந்திருக்கும். ஏன்னா ரவை வந்து நம்ம சேர்த்து தண்ணி எல்லாத்தையுமே வந்து குடிச்சிடும். ஸோ மாவு ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும். ஆனால் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். மாவு நம்மளுக்கு டபுள் ஆகி கிடச்சிருக்கும். இப்போ நல்லா வந்துட்டு நல்லா தின்னாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப வந்து தின்னாக வந்து இருக்கக்கூடாது. ஸோ மீடியமாக இருந்தால் போதும். ஸோ ரொம்ப வந்து தடிமான தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு பூரி மாதிரி பார்த்தோம்னா எந்திக்காது. ஸோ இந்த பானிபூரியெல்லாம் கடையில் செய்வாங்களே, ஸோ அந்த மாதிரி இந்த பானிபூரி வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ஒரு இந்த மாதிரி வாட்டர் கேன் மூடியை வச்சு நல்லா இந்த மாதிரி வந்து ஷேப் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் தான் வந்து தேவைப்படும். ஸோ வாட்டர் கேன் மூடியோ இல்லை ஏதாவது ரவுண்ட் ஷேப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு வந்துட்டு இந்த மாதிரி தின்னாக இருக்கணும். ஸோ இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. ரொம்ப வந்து தடிமான வச்சுட்டா நம்ம பொரிக்கும் போது ரொம்ப டைம் ஆகும். அது மட்டும் பூரி மாதிரி நம்மளுக்கு வராது. இந்த மசாலா பூரிக்கு இந்த பூரியை பொரிக்கும் போது ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஸோ வந்து நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு தான் வந்து பொரிச்சு எடுக்கணும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு பூரியாக வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வந்து நல்லா வந்து எஞ்சி வரும். ஸோ இந்த மாதிரி பால் மாதிரி நம்ம மொத்தமாக போட்டு பொரிக்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி வராது. ஸோ அதுமாதிரி இன்னொரு வந்து போட்டு காமிக்கிற பாருங்கள். ஸோ நம்ம ரொம்ப வந்து அதிகமாக போடும்போது நம்மளுக்கு வந்துட்டு பூரி மாதிரி வந்து எந்திக்காது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் அளவு ஒரு 5 இது போட்டால் போதும். நம்மளுக்கு சூப்பராக வந்து கிடச்சிரும். ஸோ 5 இதே வந்து அதிகம் தான். ஸோ நீங்கள் ஒரு 4-3 போட்டு வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இதில் அகலமான பேன் எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நிறைய வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பட் இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். பூரி வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு 1-2 நிமிஷத்துக்குள்ள வந்து வெந்துடும். பாருங்கள் நல்லா வந்து பால் மாதிரி நம்மளுக்கு எந்த அழகாக வந்து எந்திச்சு வந்துடுது அப்படின்ட்டு. ஸோ பாருங்கள் பூரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்சோடனே நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்துட்டு சாஃப்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா ஆறுனா தான் நமக்கு நல்லா ஹார்ட் ஆகும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பூரியை கொஞ்சமாக வந்துட்டு அதில் உடச்சி சேர்த்துட்டு அதுக்கு மேலே கார்ன்ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ தேவையான அளவு சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த குழம்பு வந்துட்டு இது கூட சேர்த்துடலாம். ஸோ அந்த மசாலா பூரி இதுக்கான கிரேவி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூட வந்து பொடியாக கட் பண்ண வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா குட்டியாக திருவின கேரட் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் செய்யணும் வந்து அவசியம் கிடையாது. நீங்கள் அப்படியே கூட வந்து சாப்பிடலாம். ஸோ நம்ம கடையில் வாங்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வந்து பண்ணி தருவாங்க. இது கூட மிக்சர் எல்லாமே சேர்த்து சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.